கால் வெளியே வச்சாலும் தூக்கிடு. எதிர் இந்த ஒரு கால் தொட்டா தூக்கிடு. யார் பையன் ஆட்டோ வந்தானே முதல் 10ஆம் வகுப்பு சிறுமிகள் யார் எந்த பாட்டி முதல் 10ஆம் வகுப்பு சிறுமிகள் முத்துராஜ் கபடி படி விளையாட விருப்பம் தான் உள்ள வந்தாங்க. ஒரு பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. லிங்கராஜ் பையன் மைதானத்தின் தெற்கு பக்கம் லிங்கராஜ் பையன். ஃபென்டாஸ்டிக் அணியினர் 5 புள்ளிகள், எஸ்கே அணியினர் 3 புள்ளிகள். அங்க பாரு யார் வாண்டி எப்படி போய் பிடிக்க போகுது பாரு. போடே அவுட்லாம் கிடையாது போடே. ஃபென்டாஸ்டிக் அணியினர் மேலும் 1 புள்ளி. ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரை கபடி போட்டி. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கபடி போட்டி. விளையாட பெண்கள் ஸ்டேஜ் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு பக்கம் ஒரு பாயிண்ட் பாரு. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிறுமிகள் விளையாட விருப்பமுள்ள சிறுமிகள் ஸ்டேஜ் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்ப விளையாட விருப்பம் இருந்தா சீக்கிரம் வந்துருங்க. போய் கட்டாயப்படுத்தி உள்ளவங்க சீக்கிரம் உள்ளவாங்க. அவங்க டீம் ரெடியா? கபடி போட்டி திருமணம் ஆன பெண்களுக்கான கபடி போட்டி. அது எவ்வளவு சுட்டு அடிக்கு பாரு. 4 புள்ளி. It's really fantastic. ஓம் பையன் பரவாயில்லையே. பிடிச்சிருவாமலே விட்டா ரைட் போய் சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக் அணியினர் 8 புள்ளி, எஸ்கே அணியினர் 4 புள்ளி. அரே ஹரிஷ் பா அரே ஹலோ. அப்பா 1 முதல் 12ஆம் வகுப்பு கபடி போட்டி சிறுமிகள் யாராவது விளையாட விருப்பம் இருந்தா உள்ள வந்துருங்க. ஒன்றுமே பண்ணாது. அது என்ன கணக்கு? நிறைய பேர் விளையாட வந்தீங்கன்னா நிறைய போட்டி வைக்கலாம். இல்லைன்னா 2 போட்டியில முடிஞ்சிடும். 5ஆம் வகுப்புல 14 பேர் வந்தீங்கன்னா 5ஆம் வகுப்புக்கு மட்டுமே ஒரு போட்டி வைக்கலாம். அப்பா உள்ளவா எஸ்கே அணியினர் யாரையும் ரெக்கவர் ஆகிறாங்க. 6 புள்ளி. ஃபென்டாஸ்டிக் அணியினர் 8 புள்ளியிலே இருக்கிறாங்க. அப்ப இது கபடி போட்டிப்பா, மனித சங்கிலி போராட்டம் இல்ல. உன் பையன் பரவாயில்லையே. அருமையான ரைட். 2 புள்ளிகள். 2 அணியினரும் சம புள்ளிகளில் உள்ளார்கள். எஸ்கே அணி நல்லா ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க. பயங்கரமான ஆளா இருக்கப்பா. சொல்லவா சொல்லவா. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிறுவர் சிறுமிகள். இது சிறுமிகள் மட்டும். எப்படி பிடிக்காம இளம் கன்றுகள் பயம் அறியாது. பரவாயில்லையப்பா. அவன் முட்டைக்கு தான் இருக்கான்.